டிடிஎஃப் வாசனுக்கும் அவரோட மாமா பொண்ணு சுந்தரிக்கும் ரீசெண்டா கல்யாணம் ஆன விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தான் கல்யாணம் ஆச்சு. வாசனோட அம்மா வீடியோ கால்ல அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மாமா பொண்ணு 5 வருஷமா லவ் பண்றதா சொல்லியிருந்தாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ண போகிறதாவும் சொல்லியிருந்தாரு. இப்ப இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆன விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால சர்ச்சையா பேசப்பட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாலின் ஜோயாவும் டிடிஎஃப் வாசுமே லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதனால சாலின் ஜோயா கிட்ட வாசனை பற்றி கேட்டதுக்கு எனக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் என்னை விட சின்ன பையன், அவனால தான் நான் குக் வித் கோமாளிக்கு போனேன். அவங்க அம்மா என்ன ஃபோன் பண்ணி அவன் மலையாக ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் எதுக்கு சின்ன பையன் இது பண்ணணும்னு சொல்லி நான் வாழ்க்கையிலேருந்து விலகிட்டேன். நான் இப்போ பேசுறது கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில டிடிஎஃப் வாசன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வதந்தியெல்லாம் கிளப்பியிருக்காங்க. அதனால டிடிஎஃப் வாசனை போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டிடிஎஃப் வாசன் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் சில தற்கொலைகள் எல்லாம் நினைச்சு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதா அப்படின்னே தெரியல. எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வருது. ஆக்சுவலி என்னன்னாங்க, நான் சின்ன பையன்ல இருந்து என்னோட மாமா பொண்ணை நான் லவ் பண்றேங்க. அப்ப 2 பேருமே படிச்சுட்டு தான் இருந்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு vlog எடுத்திருப்பேன். அதை தான் இப்போ ரீசெண்டாக, ஏன்னா அதை வந்து நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாங்க போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி. அதில் வந்து நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னாங்க, இவ்வளோ வருஷம் பாப்பா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க, எப்படியோ ஸ்கூல் படித்து முடிச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணி போனலாம். அதில் டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த 2025 இப்போ ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவை மட்டும் கட் பண்ணி பின்னாடி வந்து ஒரு சீரியஸ் பிஜிஎம், ஒரு மாதிரியான பிஜிஎம்லாம் போட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணி ஏமாத்திட்டு திரியிறானுங்க. எந்த கோவில்ல சைல்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்றாங்க எனக்கு தெரியல சத்தியமா. அது குருவாயூர் கோவில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஐடி ப்ரூஃப் எல்லாம் வெரிஃபை பண்ணாமே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானுங்க. இவனுங்கள மாதிரி தற்கூறிங்களா அவங்க? 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மேரேஜே பண்ண முடியாது. அது அந்த தற்கூறிங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தட்டி விடுங்க. எனக்கு சிரிப்பாவும் வருது, கோவமும் வருதுங்க. ஆக்சுவலி ஏங்க, மீம் பேஜஸ் எல்லாம் வந்து பண்ண இதை எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அதே மாதிரி நாட்டுல அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் சில நல்ல மனிதர்களும் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தற்குறித்தனமா என்ன உண்மைன்னே தெரியாம போட்டிருக்க கூடாது. 2023 ஷூட் பண்ண வீடியோவை நான் 2025 மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஃபுல் வீடியோ பார்க்காம சின்ன ஒரு கிளிப் பார்த்துட்டா போதும், அதை எடுத்து ஷேர் பண்றது. இதுல நம்மளும் தற்கொலைங்கிறானுங்க. ஸோ தற்கொலையாக இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க மாட்டேன். கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்னாலையும் ஒரு படம் நடிச்சிருக்க மாட்டேன். அதை வந்து அந்த தற்கொலைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் இந்த மாதிரி எந்த ஒரு மீம்ஸ் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா இது என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்க கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அது தெரியாம இந்த தற்கொலைகள் வந்து போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், கொஞ்சம் மாது வளர்ந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லி நான் ட்விட்டர்ல கமெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் மீம் போடக்கூடியவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் உருப்படுங்க. அண்ட் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி விழிப்புணர்வா இருங்க. ஓகேங்க, நன்றி. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.